இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க கோரி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இதுகுறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்தான விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த 30 மீனவர்கள் இன்று இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். இந்த கடிதத்திலே இன்று அதிகாலை 5 இந்திய மீன்பிடி படகுகள் மற்றும் 47 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சிறைபிடிக்கப்பட்டவர்களில் தமிழ்நாட்டினுடைய கடலோர கிராமத்தை சார்ந்த மீனவர்கள் 30 பேர் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இதுபோன்ற கைது சம்பவங்கள் மீனவர்களிடையே பெரும் துயரத்தை ஏற்படுத்துவதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதன் குறிப்பாக 2025ஆம் ஆண்டில் ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதல் நிகழ்வு இன்றைய நிகழ்வுதான் என்பதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய முதலமைச்சர் இதுபோன்ற கைது சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவது மீனவர்களின் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறியாக்குகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே தான் எழுதியிருக்கக்கூடிய கடிதங்களை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் இதுபோன்ற நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் விரைவாக விடுவித்திட உரிய அதிகாரங்கள் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சரை தன்னுடைய கடிதத்திலே வலியுறுத்தி இருக்கின்றார் தமிழ்நாடு முதலமைச்சர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.